உங்களுக்கு லாபமோ இல்லையோ, எங்களுக்கு பெருத்த லாபம். எது எந்த வகையிலைங்க? இப்படிலாம் நூலுக்குள்ள செய்தி காட்டுறாங்கட்டு எங்கேயாவது மற்ற செய்திகளை சொல்லும்போது பயன்படுகின்ற வகையில் பயன்படுத்தி உங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். படிங்க ஞானாமிர்தம். நம்ம மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து கொண்டு இருக்கிறோம். ஞானாமிர்தம் ஒரு அங்கங்கே ஒரு செய்திகளை கிடைச்சா கேட்டு பாருங்கள், படித்து பாருங்கள். எல்லாம் நமக்குரிய சொத்துக்கள் என்று சொல்லி இந்த சொத்துக்களை அனுபவிக்க வேண்டிய இளவரசன் நாம். அந்த ராஜா கொடுத்துருக்கிறார். அந்த ராஜா கொடுத்துருக்க செல்வத்தை நாம் என்ன பண்ணோம்? நல்லா அனுபவிக்க வேண்டிய கருணை நம்ம செய்து கொள்ளணும். அதுக்கு குருவருளும் திருவருளும் எப்பொழுதும் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி அருமையானதொரு இந்த வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மைகளால் வணங்கி இந்த இடத்தில் இப்படி அருமையானதொரு செயலை சீரிய முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாளர் ஐயா அவர்கள், மயில்வேல் ஐயா அவர்கள், அவர்களுடைய முயற்சிக்கு என்ன பாராட்டுவதுன்னு பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்குள்ள. ஆனால் இந்த முயற்சி என்பது பெரும் முயற்சி. சரிங்களா? நீங்கள் இப்போ மத்தியானம் சாப்பிடும்போது நினச்சி சொல்கிறேன், ஒரு விழா அப்படின்னா, ஒரு மணிவாசகர் விழா, ஒரு குரு பூஜை விழா அப்படின்னா ஒரு 100-200 பேரை வர வச்சு ஒரு விழா கொண்டாடி சாப்பாடு போடுவாங்க. புரியுங்களா? வகுப்பையே விழா மாதிரி நடத்தின என்ன பண்ணுறது? வகுப்பையே விழா மாதிரி நடத்தின என்ன பண்ணுறது? அப்போது அது அந்த ஒவ்வொரு அந்த முயற்சியை அதை எப்படி அவங்களுக்கு ஆசிரியர் கொடுத்த கொடை இத்தனை நாள் அவர் பயணித்த பயணம் அந்த வகையில் மிக அருமையானது ஒரு ஏற்பாடு. அதுக்கு உடனாக பணியாற்றுகின்ற தொண்டர்கள் வேணும். எப்பயுமே தொண்டர்கள் இல்லைன்னா சோர்ந்து போயிடுவோம். அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து செய்யக்கூடிய பெருமக்கள் வந்து இருந்து இதையெல்லாம் கேட்டு ஞான சிந்தனையை நாமும் போய் 5 நாள் இருந்து கேட்கணும்னு வெளியூர்லேருந்து வந்து நீங்களாம் பொறுமையோடு கேட்டு இருக்கிறீர்கள். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய குருவர்களையும் திருவள்ளையும் வணங்கி அமைகிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி.